என்னுடைய பேர் சுரேஷ் சஞ்சய். நம்ம இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பொள்ளாச்சி என்ற இடத்துல பிஎம் ஹோம் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் அந்த இடத்துல தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் இன்னைக்கு மார்னிங் ஒரு டூர் மாதிரி வந்திருந்தோம். இந்த இடத்துக்கு நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது, பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். ஆனால் நானும் இதுக்கு முன்னாடி திருவனந்தபுரத்தில் உள்ள மியூசியத்துக்குலாம் போயிருக்கேன். அங்கே போகும்போது என்னென்னா, அங்கே என்னை கைட் பண்ணவங்கள்ட்டலாம் கேட்டேன், என்னை தொட்டு பார்க்கணும், நீங்கள் பார்க்குறீங்க இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் கேட்டேன், தொட்டு பார்க்கணும், எதையாவது ஒரு இதையாவது நான் தொட்டு பார்க்கணும்னு கேட்டேன். அது கடைசி வரைக்கும் என்னோட ஆசை நிறைவேறலை. அது நிறைய ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம லைஃப்பில் என்னைக்காவது ஒரு நாள் நடக்குமா அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். போக போக நடக்காது அப்படின்ற ஒரு நிலைமை மாதிரி வந்துச்சு. ஆனால் கடைசியில் அதெல்லாம் இல்லை, முடியுன்ற மாதிரி இந்த பிஎம் ஃபார்ம் ஹவுஸில் இன்னைக்கு ஃபுல்லாக மார்னிங்லேருந்து அன்பு அண்ணா, கார்த்தி அண்ணா, ஜேபி அண்ணா 3 பேருமே நாங்கள் எங்களோட வேனை விட்டு இறங்குனதுலேருந்து இந்நேரம் வரைக்கும் எங்கள் கூடயே தான் இருக்காங்க. எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போய் சுற்றி காட்டினாங்க. அதாவது ஒவ்வொரு இடங்களும் நம்ம படியேறி எல்லாம் போய் பார்க்க வேண்டியிருக்கும். அதுலலாம் போய் எங்களெல்லாம் பத்திரமா கூப்பிட்டு போய் ரொம்ப நடக்க வேண்டிய இடத்துலலாம் விடாம நாங்கள் இருக்கிற இடத்துல எல்லாமே உள்ள போய் அவங்க நடந்தனாலும் எடுத்துட்டு எங்களுக்கு எல்லாமே காட்டினாங்க. எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்க நல்லா உணர்ந்தேன். இங்கே எல்லாமே லைஃப்லேயே பார்க்காத பறவைகள் எல்லாம் நான் இங்கே பார்த்தேன். அதுவும் இன்னொன்று என்னன்னா, என்னோட லைஃப்ல பாம்பு பார்த்ததே கிடையாது. பாம்புனா நம்ம இருக்கவே மாட்டோம், எல்லாரும் ஓடுவோம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அந்த பயன்றது மாறி இப்படிதான் பாம்பு இருக்கும், இந்த இந்த வடிவத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாடலா பாம்புகள்லாம் காட்டினாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. எல்லா நேரத்துலையும் எங்க கூட தான் இருந்தாங்க. லஞ்ச் டைமு, அடுத்த ரெயின் டான்ஸ் ஒன்று இருந்துச்சு, அந்த டைம்லயும் எங்க கூட தான் இருந்தாங்க. கூட இருந்து இந்நேரம் வரைக்கும் எங்களோடு அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கும், இருந்த சிரமத்தை பார்க்காம எங்களுக்காக எங்க கூட இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க சதர்மா ஃபவுண்டேஷன் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சிருக்கிறோம். வந்திருக்கிற எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஹாய், என் பேர் பிரதாப். நான் ஸ்பைனல் கார்டு இன்ஜூர்டு பேஷண்ட். 6 வருஷமாக வீட்டில் தான் இருந்திருக்கேன். இப்போ வெளியே வந்திருக்கேன். அருணா மேம் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறோம், வரீங்களான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பிஎன் ஃபார்ம் ஹவுஸுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. உள்ளே வந்தேன், நிறைய விசிட் பண்ணேன், புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே இருக்க வாலண்டியர்ஸ் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, எல்லாருக்குமே ரொம்ப பொறுமையாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. வரவங்கள எல்லாருக்குமே இப்படி கைட் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. என் பேர் மித்துல் மனோஜ். ஃபஸ்ட்டு அருணா மேம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. நிறைய பேர்ட்ஸ் நல்லாவே பார்த்தோம். நல்ல விதமாக இருந்துச்சு. வணக்கம், என்னோட பேர் சூர்யா. பிஎன் ஃபார்ம் ஹவுஸ் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. பார்த்து தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்த வாய்ப்பு கிடச்சி. ஏற்கனவே இதே மாதிரி நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்த நாட்கள் உண்டு. ஆனால் தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்தனா இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் தொட்டு ஃபீல் பண்ணி ஆனால் அதே மாதிரி பேர்ட்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அதே மாதிரி பாம்பெல்லாம் தொட்டு பார்த்தது கிடையாது. இன்னைக்கு தான் ஃபீல் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த சதர்மா ஃபவுண்டேஷன் அண்ட் அருணா மேம்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நம்ம இப்போ இருக்கிற இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிஎம் ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து இங்கே இருந்துருக்கோம். பொள்ளாச்சின்ற பிளேஸில், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப அருமையான பிளேஸ். ஸோ நாங்கள் ஒரு விஷுவல் இம்பேக்ட் சேலஞ்சு இங்கே நமக்கு என்னடா யூஸ் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் ஒரு அச்சீவ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 3 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. கார்த்திக் அண்ட் ஜேபி அண்ட் அன்பு அப்படின்றவங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேர்ட்ஸாக எடுத்து இது என்ன பேர்ட்ஸ், இது எப்படி இருக்குது, அணில்லாம் தொட்டு காமிச்சாங்க. அணில்லாம் பார்த்தீங்கன்னா பட்டு மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் தொட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கு, இந்த இடத்துல கண்கள் எப்படி இருக்கும், அதோட காதுகள் எப்படி இருக்கும், இதெல்லாம் எங்கே இருக்குது, இது எந்த பகுதி அப்படிங்கிறத
ரொம்ப டீட்டெயில்டாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொரு செக்ஷன்லையுமே கூடயே இருந்து ஒவ்வொரு செக்ஷன்லையும் என்னென்ன பண்ணணும், என்னெல்லாம் சொல்லணும், எவ்வளோ டீட்டெயிலாக சொல்லணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பொறுமையாக இருந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இங்கே வர்ற ஒரு விஸ்வலிங் பேர்டுக்கும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. உண்மையிலே அது ஒரு லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் தான் சொல்லணும். நான் எந்த விதமான ஒரு இதுவுமே இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அப்படி எங்கேயுமே போனதில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க மியூசியம்குள்ளே போனால் ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்காதுங்க. அப்படி ஒன்றும் நம்ம மற்றவங்க சைட்டட் பார்க்குறது தானே, விஷுவல் சேலஞ்சுக்கு என்ன வேலை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அப்படி தான் நான் நினச்சி இங்கே வந்தேன். பட் இவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு ஃபீல் பண்ணுற அளவுக்கும் நமக்கு இந்த நாளை மறக்க முடியாத நாளாக மாற்றி கொடுக்கறதுக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேருக்கும் என்னுடைய சார்பில், எங்கள் சுதர்மா ஃபவுண்டேஷன் சார்பில் உங்களுக்கு நன்றி சொல்லத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய விஸ்வலி சேலஞ்ச் சார்பாகவும் இங்கே வந்திருக்கிற அனைவரின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.